வேறு லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. ரியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? அதுக்கு நம்ம முதல்ல யாருக்கும் தெரியாமல் இங்கேருந்து வெளியில் போவோம்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அத்தை, நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் கொல்லை பக்கமாக வந்து போய் அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்க 4-5 அசிஸ்டண்ட்டை வந்து மீட் பண்ணுறாங்க. டேய் பசங்களா, உங்களுக்கு வேலை வந்துருச்சுடா, சொல்லுங்கக்கா என்ன செய்யணும்? கார்த்தி இது மாதிரி நினைவு இடத்துல டெய்லியும் ஒரு கடமையை செஞ்சிட்ருக்காங்களே, அங்கே போங்கடா, போயிட்டு சூப்பராக எனக்காக இதை வந்து வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிலை வந்து கையில் எடுத்து கொடுக்குறாங்க. சரிக்கா, நீங்கள் சொல்லிட்டீங்களே, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் தடபுடலாக காய்கறியிலேருந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்தவங்களுக்கு சூப்பராக எல்லாமே வந்து ஜமாச்சிடணும். இன்றைக்கி வடை பாயசத்தோட எல்லாருக்கும் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி போட சொல்லியிருக்காரு. கேட்குறவங்களுக்கு நிறையாவே அள்ளி வைக்கணும், எக்ஸ்ட்ரா நறுக்குப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி, அவரே சொல்லிட்டாருல்ல, அவரை நினச்சா எனக்கு பெருந்தன்மையாக இருக்குது. டேய், என் மனசுக்கே கேட்கலடா, இப்படியெல்லாம் வந்து ரியா மேடம் வந்து செய்ய சொல்கிறாங்களே. டேய், எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டா நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு போனோம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போனா நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கவனக்குறைச்சலாக இருக்கிறப்ப வந்த காரியத்தை நிறைவேற்றிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க. வாடா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாரு பீட்டருக்கு. என்ன மச்சான் திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க? டேய், அங்கே கொஞ்சம் பேமெண்ட் ஏதோ ஒன்று தேவைப்படுதான், நான் தரேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் இப்போதைக்கு இங்கேருந்து நவர முடியல அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரி மச்சான், நான் போயிட்டு வந்துடுறேன், எவ்வளோ கொடுக்கணுமா? ஒரு 75,000 ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போ. சரி, கைவசம் நான் அவ்வளோ பணம் வச்சுருக்கேன், நான் அப்புறமேட்டு வாங்கிக்கிறேன்டா உங்ககிட்டேருந்து, நான் இப்போ அங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள்ட்ட வந்து கொடுக்கலான்னு வராங்க. நம்ம பீட்ரு, இந்தாங்க காசு வச்சுக்கோங்க, கார்த்தி தான் கொடுத்துட்டு வர சொன்னார். அப்படிங்களா? எனக்கு பசிக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரு மாட்டுக்கும் ஒரு பிளேட்டை வந்து எடுக்கிறாரு. அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெலம்பிட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க. வந்த உடனே அப்பாடா நல்லா வந்து சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்ம வேறு வழி இல்லை, சமாளிச்சிடலான்னு நடக்க பார்க்குறாங்க. அவங்களால முடியல. என்னடா இப்படி வித்தியாசமாகுது, என்னால் சுத்தமாக வந்து முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்னடா கொடுத்துட்டியா? மச்சான் என்ன ஆச்சுன்னு தெரிலடா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா, வாடா, என்னால் நடக்கக்கூட முடியல, நடக்கக்கூட முடியாத அளவுக்கு என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லும்போது, தெரியலடா, எனக்கு முடியல, மயக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து டக்குன்னு வந்து மயங்கி விழுந்துட்டாங்க. வந்துடுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், மயில் வாகனம் வரேங்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து கவனமாக இருந்துக்கங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு போகிறாப்புல. ரியா இதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர், எப்படியோ இவன் இங்கேருந்து நவுந்துட்டான், இனிமேட்டுக்கு நான் இங்கேருந்து வந்துடலாம், எவ்வளோ நேரம் தான் ரூம்குள்ளேயே வந்து இருக்கிறது, செம்மையாக வந்து கடுப்பாக வருது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அந்த இடத்துல என்னது காலையிலேருந்து ஒருத்தரை பார்க்கவே இல்லை, இப்போன்னு பார்த்து அவங்க இங்கே வராங்களே, என்ன விஷயம் மாமா? தெரியல, இவ்வளோ நேரம் நிம்மதியாக இருந்தோம், இனிமேட்டுக்கு அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. ஓ, அவரை கண்டு தான் இது மாதிரி அச்சம்மா, சரி சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிச்சுட்டு போகிறாரு. மயில் வாகனமும் ராஜராஜனும் இருக்கட்டும்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம பீட்ரு எங்கே இருக்காரோ அங்கே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பார்க்கும்போதே வந்து ஏதோ ஒன்று மோசமாக வந்து நடந்திருக்குன்னு அவரால் யூகிக்க முடியுது. அப்படியே அவரை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற மாதிரி விசாரிக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருங்க சார், நான் பார்த்து சொல்கிறேன்னொன்னே பீட்ரை கடைசி நேரத்தில் காப்பாற்றிடுறாப்புல. காப்பாற்றி முடிச்ச உடனே, சார் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னமோ ஒன்று நடந்திருக்கு சார், இவர் என்ன சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விசாரிக்கிறப்ப உடனே, டேய் என்னடா என்னடா ஆச்சு, என்னென்னமோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மச்சான் நீ கொடுக்க சொன்ன மாதிரி 75,000 பணத்தை வந்து நான் வச்சுருந்தேன்னா அதை போய் கொடுத்துட்டேன். சரி, அப்புறம் என்னாச்சு? அங்கே தான் மச்சான் சாம்பார் சாதம் சாப்பிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. புரிஞ்சு போச்சுடா, நல்லாவே புரிஞ்சு போச்சு, நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு அனுப்பணும்னு ஏகப்பட்ட வாட்டி முயற்சி பண்ணாங்க, நடக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க இந்த அளவுக்கு கேவலமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி அம்மாவா? அவங்களா? சேச்சே, அவங்களுக்கு இது மாதிரிலாம் வந்து யோசிக்க தோணாதுடா. அந்த வீட்டில் தான் மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கானே, அவனாக இருக்கலாம், இல்லை வேறு யாராவது இருக்கலாம், நம்ம முதல்ல இதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா,
நீ போடா, நானும் வந்துடுறேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இங்கேயே இரு. இல்லை மச்சான், என்னால் நிம்மதியாலாம் இருக்க முடியாது, நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு நம்ம பீட்டரும் கார்த்தியும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பந்தி எல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாமே வந்து ஜமா வச்சிடணும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, டே மச்சான் ஃபோன் அடித்து பேசலாம்ல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் நிறைய வந்து மியூசிக்லாம் வந்து வாசித்ததுனால அவங்களுக்கு என்ன ஏதுன்னு சுத்தமாக வந்து கேட்கல. சரின்னு சொல்லிட்டு, தம்பி எல்லாருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறையா வந்து வைக்கிறோம் தம்பி, கவலைப்படாதீங்க. என்னடா அது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சொல்கிறது கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு இருக்காப்புல. அப்போன்னு பார்த்து எல்லாரும் வாங்க வாங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்களா, சரி. எவ்வளோ நல்ல மனசு, டெய்லியும் லட்சக்கணக்கில் காசை வந்து தண்ணியாக வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், இவர் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே வந்து கண்டினியூஸாக வந்து கடமைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி செலவு பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய விஷயந்தான். இதை என்றைக்கும் அவர் நிலச்சி செய்யணும், இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னாச்சு ரியா, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கியே, தெரிஞ்சுக்கலாமா? கார்த்தி வரமாட்டார், அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் வந்து செஞ்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சுருக்க? அது சொன்னால் அவங்களுக்கு புரியாது, வேணா பாருங்கள், இனிமேட்டு இங்கே வரமாட்டார், இந்த 1 மணி நேரம் கேப்புக்குள்ளே நம்ம நடத்தி முடிச்சிட வேண்டிதான். இல்லாட்டி அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாப்புல, அவருக்கு சாதகமாக ஆட்டோமேட்டிக்காக அவர் இங்கே இருந்தார்னா கண்டிப்பாக வந்து நடந்துடும், அதுக்காக தான் நான் சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காப்புல. சரி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, எல்லாத்தையும் தடபுடலாக சீக்கிரம் செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு குறித்த நேரத்தை விட கொஞ்சம் சீக்கிரமாகவும் விரைவாகவும் செஞ்சிகிட்ருக்காங்க. என்னடா கைமீறி எல்லாம் போகிற மாதிரி தெரியுது, அப்படியெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் நம்புகிறேன், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காப்புல. அந்த இடத்துல நம்ம நாயகன் ராஜா. அப்போன்னு பார்த்து, என்ன மாமா இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னமும் வெளியில் பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி வேற நேரத்தை வேற மாற்றி வச்சுட்டா, ஒரு வேளை சகலை இங்கேருந்து வெளியில் போனதுக்கும் அத்தைக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் அது இருக்குந்தான், இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது எல்லாம் எங்கே போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் 1 பை 1 வந்து உட்காடுறாங்க. பக்கத்தில் உட்காருங்க, அப்போ தான் வந்து பரிமாறுறதுக்கு கரெக்டாக இருக்கும், கேப் விடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இலைக்கும் 2 இலைக்கும் நடுவில் கேப் இருக்குது. எல்லோரும் வந்து சேரில் வரிசையாக வந்து உட்காந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய வண்டி எடுத்துகிட்டு வராங்க. வண்டி எடுத்துகிட்டு வரப்போ அந்த வண்டியில் சாதம் நிறையா வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் தட்டு எடுத்து அள்ளி அள்ளி வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பருங்க, இவ்வளோ தூரம் விரைவாக எல்லாருக்கும் சீக்கிரம் சட்டுன்னு வந்து எல்லாருக்கும் வைக்கணும்னு சொல்லிட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்களே, இது எல்லாம் பெரிய விஷயம் இல்லை? ஆமாங்க, இது மாதிரிலாம் பார்த்து பார்த்து வந்து செஞ்சிட்ருக்கனால தான் அவர் உங்கள் மனசில் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் கூடிய சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்ட போகிறாரு. சூப்பராக ரொம்ப பரபரப்பாக செம்மையாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க.